Social science, lesson number 13, transport and communication. 13.1, transport and communication, lifelines of a company, a country. ஸோ ஒரு கண்ட்ரியில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டும் கம்யூனிகேஷன் தான். டிரான்ஸ்போர்ட் அண்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆர் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் அவர் லைஃப் டுடே. Can we imagine our life without them? Just imagine if one day you come to know that all the modern means of transport and communication have to be stopped due to the unavailability of fuel. Also, imagine the problems you are going to face. சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே இல்லாமல் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு நிலைமை வந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவில். பட் அப்போ கம்யூனிகேஷன் இருந்துச்சு, அதனால நமக்கு ஒன்றும் பெரிய சிரமம் தெரியல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். பட் அதுவும் இல்லாமல் இருந்தாக்க நம்ம என்ன பண்ணியிருப்போம், எப்படி ஆயிருப்போம், ரொம்ப பேனிக் ஆயிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. தென் 13.1.1 ரோல் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷனோட ரோல் என்ன, என்ன வேலை செய்யுது இது நம்ம லைஃப்பில்? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் ட்ரேட் and commerce by carrying goods from the areas of production to that of consumption. Goods from the areas that have surplus are shifted to those areas which are deficient in those items. Movements of people from one place to another in search of job, education, and emergency through transport facility. Communication keeps us informed about the world's events and trends. It brings in a positive change in the life of the people and thereby enhancing their economic conditions. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு பேக் போன் மாதிரி. ஏன்னா அது ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துலேருந்து, ஒரு கூட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போகுது. எதனால் கொண்டு போகுதுனாக்கா, ஒரு இடத்துல டிமாண்ட் இருக்குது, சப்ளை இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு அந்த கூட்ஸை கொண்டு போய் கொடுக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டோட மெயினான விஷயமே. மக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறுறாங்க. எதுக்காக? வேலையை தேடி, படிக்கிறதுக்காக, எமர்ஜென்சிக்காக இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலக லெவலில் என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம லைஃப்பில் பாசிட்டிவ் சேஞ்சஸை கொண்டு வருது. எக்கனாமிக் கண்டிஷன், நம்மளோட எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. 13.2 த மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் 3 வகையான மோட்ஸ் இருக்குது டிரான்ஸ்போர்ட்: லேண்டு, வாட்டர், ஏர். லேண்டில் பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ்லையும் போவாங்க, ரயில்வேஸ்லையும் போவாங்க. வாட்டரில் பார்த்தீங்கன்னா ஓஷன்லையும் போவாங்க, இன்லேண்ட்லையும் போவாங்க. ஏரில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கும் போவாங்க, இன்டர்நேஷ்னலும் போவாங்க. இது என்னன்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாகவே புரிய வச்சிடுறேன். ஸோ தட் நீங்கள் இதை பெருசாலாம் ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணால் போதும். ஸோ இந்த இந்த இதை வச்சு நான் சொல்லிடுறேன், இந்த பிக்சரை வச்சு, ஃப்ளோ சார்ட்டை வச்சு. ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா, ரோடுவேஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? நம்ம பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், லாரியில் போகிறோம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடுவேஸில் வரும். ரயில்வேஸ், இது ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் இந்தியாவில் இன்னைக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னாக்கா ரோட்லேயே நம்ம போகிற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து NH போட்டாங்க, நேஷனல் ஹைவேஸ் போட்டாங்க. அதோட ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தனி ட்ராக் இருக்குது, அது பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே தான் போகும். அது ரோடு போகிற மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் போகாது. ஸோ ரோடுவேஸில் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ரயில்வேஸ்லையும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்கலாக இருக்கும், சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்திடும், நிறைய கூட்ஸும் பீப்புளையும் நம்மளால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண எடுத்துகிட்டு போக முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ரயில்வேஸில். தென் ஓஷியனிக் அப்படின்னாக்கா, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஒரு கூட்ஸை வந்து கப்பல் மூலமாக அனுப்புகிறோம், ஓஷன் வழியாக அனுப்புகிறோம்னாக்கா அது ஓஷன் டிரான்ஸ்போர்ட். அதில் மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. இன்லேண்டுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் மும்பை போர்ட் இருக்குது, அது வந்து குஜராத்துக்கு கீழே இருக்குது. அதே விட சென்னை பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம இந்த பக்கம் இருக்குது, ஜஸ்ட் ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ மும்பையிலேருந்து போர்ட் மூலமாக, ஷிப் மூலமாக சென்னைக்கு நிறைய கூட்ஸ் எல்லாம் வரும், போகும். அது பார்த்தீங்கன்னாக்கா இன்லேண்டு, அதாவது நம்ம நாட்டு போர்ட்லேருந்து நம்ம நாட்டுக்கு போர்ட்டுக்குள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா இன்லேண்டு. ஓஷியானிக் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டோட போர்ட்டுக்கு போகிறது ஓஷியானிக். இதுலேயும் ஒரு சில அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே ஏர் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்னாக்கா இந்தியாவுக்குள்ளேயே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்க, இதுக்கு ஃப்ளைட்டில் போகிறீங்கனாக்கா அது வந்து டொமஸ்டிக். இல்லை சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அது வந்து டொமஸ்டிக். இந்தியாவுக்குள்ளேயே சுற்றுறது, கண்ட்ரிக்குள்ளேயே நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னாக்கா அது வந்து டொமஸ்டிக். இதில் ப்ளஸ் பாயிண்ட், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. அதே இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்தியாவிலேருந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு போகிறது ஃப்ளைட் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ். ஸோ இதுலேயும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அதான் 13.2ல பார்த்தீங்கன்னாக்கா ரோட்வேஸ், ரயில்வேஸ்க்கு பிரிச்சிருக்காங்க.
ஸோ ஒரு சில பிக்சர்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமலில் போகலாம், ரோடு வந்து ரோட்டில் தான் போகும், கேமலு ரோட்டில் தான், ஹார்ஸ் கார்டு புல்லக் கார்ட்ஸ் போகும், சைக்கிள் காரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரோட்டில் போகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரோடு. ரோடு வந்து என்னென்ன மெட்டீரியலில் செய்கிறாங்க அப்படின்னாக்கா, ரோடு உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் ரோடு இருக்குது, மெட்டல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, பிரிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, கான்கிரீட்டை வச்சு யூஸ் பண்ணுறாங்க, சிமெண்ட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, சார்கோல் நிலக்கரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அதோட அன்மெட்டல்டு ரோடு இருக்குது. அன்மெட்டல் ரோடுனாக்கா மண் வச்சு, சேறு வச்சு, அப்புறம் இந்த கிராஸ் இதெல்லாம் வச்சு, வைக்கப்புல் இதெல்லாம் வச்சு ரோடு கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது மெட்டல் ரோட்ஸு, வீக்காக இருக்கிறது அன்மெட்டல் ரோட்ஸு. இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கா ரோட்ஸ் அப்படிங்காங்க. பக்காங்கிறது ஹிந்தி வார்த்தை. பக்கானாக்கா ஸ்ட்ராங் ரோடு, கச்சானாக்கா வீக் ரோடு. ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க ரோட்ஸை. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் மெயின்டைனிங் அத்தாரிட்டி அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரோடு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற ரோடு எல்லாமே யார் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்னாக்க, கவர்மெண்ட் கவனிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா அப்படின்ட்டு ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வில்லேஜ் ரோடு, எல்லா வில்லேஜ் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மேப்ல நீங்க பார்க்கலாம், கோல்டன் குவாட்ரிலேட்டரல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, சரிங்களா? இது என்னன்னா இந்தியாவில் இருக்க முக்கியமான கேபிட்டல்ஸை வந்து ஜாயின் பண்ற ஒரு ரோடுவே. பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியிலேருந்து கல்கட்டா, கல்கட்டாலேருந்து சென்னை, சென்னையிலேருந்து மும்பை, மும்பையிலேருந்து அகமதாபாத், மறுபடியும் அகமதாபாத் டெல்லி, இப்படி நம்ம ரோட்லேயே இப்பெல்லாம் போக முடியும். அதுவும் நேஷனல் ஹைவேஸ் கட்டியிருக்காங்க. இதுதான் என்ன சொல்றாங்கன்னாக்கா கோல்டன் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 80% ஆஃப் த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ரூரல் ரோட்ஸை கனெக்ட் ஆகுது இந்த மேலே கொடுத்துருக்க மேப்பில். நிறைய கிராமங்கள், நிறைய சிட்டிஸ்கள் எல்லாத்தையும் வந்து இது கனெக்ட் பண்ணுது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களும் சரி, கூட்ஸும் சரி சீக்கிரமாக ரீச் ஆக முடியுதுங்கிறாங்க. தென் ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்றாங்க. ஜில்லா பரிஷத்னாக்கா டிஸ்ட்ரிக்ட் ரோடு. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் டோட்டலாக லென்த் 14% ரோடு லென்த்து இந்த ஜில்லா பரிஷத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் எங்கே அப்படின்னாக்கா, இது எதை கனெக்ட் பண்ணுதுனாக்கா, இந்த ஜில்லா பரிஷத் ரோடு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸையும் ஒவ்வொரு டவுனை இன்னொரு டவுன் கூடயும் ஜாயின் பண்ணுறது தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் அப்படிங்கிறாங்க. தென் எஸ்பிடபிள்யூடி, அதாவது ஸ்டேட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட் ஹைவேஸு, ஸ்டேட் கேபிட்டல்ஸு, அது அவங்க அந்த ரோடை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட இதை கனெக்ட் பண்ணுது. ஸோ கீழே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா நவுத், இந்த மேப்பில் நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்ஸ். ஸோ உங்களுக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னாக்கா உரி, ஸ்ரீநகர், அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம இன்னைக்கு ரோட்லேயே போகலாம். பைக் எடுத்துகிட்டு போகலாம், கார் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இருக்கும், நல்லா இருக்கும் நீட்டாக ரோடுஸ் எல்லாம், NH அதாவது நேஷனல் ஹைவேஸ். அப்புறம் குஜராத்தில் இருக்க இந்த போர்பந்தர்லேருந்து இங்கே நம்ம அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ் அது வரைக்கும் நம்மளால் ரோட்டில் போக முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் டெவலப் ஆயிருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எப்படி வேணாலும் போகலாம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா சிட்டிஸையும் கவர் பண்ணும். தென் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நீங்க இதை ரோட்ல டிராவல் பண்ணும்போது பார்க்கலாம், NHAI அப்படின்னு போட்டிருப்பாங்க. NH நேஷனல் ஹைவேஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த எல்லா கேபிட்டல் சிட்டிஸும் மெயின் சிட்டிஸ் ஆஃப் இந்தியாவும் கனெக்ட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2% மட்டும்தான் லென்த்து, அதாவது 40% ஆஃப் ரோட் டிராஃபிக்கை வந்து இது கவர் பண்ணுது. இந்த ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இந்தியாவை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இது செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் ஃபியூலும் டைமும், அதாவது பெட்ரோல் டீசல் கேஸும் அதோட டைமும் டிராவலிங் டைமும் கம்மியாகிறதுக்காக இந்த மாதிரி நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம நாடு ஃபுல்லாகவே. இதை வந்து மெகா சிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சூப்பர் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கோல்டன் குவாட்ரிலேட்டரல், இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்.
டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு லைன்ல ஜாயின் பண்ணுது. அப்புறம் நார்த் சவுத் காரிடார் ஸ்ரீலங்கா ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜாயின் பண்ணுது. ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார் பார்த்தீங்கன்னாக்கா சில்சார்லேருந்து போர்பந்தர் வரைக்கும் வெஸ்ட்டை ஜாயின் பண்ணுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். தென் பார்டர் ரோட்ஸ், பிஆர்ஓ சொல்லுவாங்க, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். இது எதுக்காகனாக்கா நம்ம நாட்டை சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஆபத்து தான் இருக்கு, எதிரி நாடுக்கு தான் இருக்காங்க 3-4 பக்கமும். அப்படி இருக்கும்போது நம்மளோட பார்டர் பெருசு, நம்ம நாட்டோட பார்டர் பெருசு. இதெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா வார் டைம்ல, எமர்ஜென்சி டைம்ல பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்றதுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் அவங்களுக்கு சாப்பாடு பொருள் எசென்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகிறதுக்கும் இந்த பார்டர் ரூட்ஸ்லாம் யூஸ் ஆகுது. அதுக்கு பேர் பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். ஸோ இங்கே டூ யூ நோ அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. அது என்னன்னாக்கா the oldest and longest road in India was built across the Gangetic plain from northwest to east on order of Pashtun Emperor Sher Shah Suri in 16th century, which was renamed as Grand Trunk Road. It is presently divided into NH1 Amritsar to Delhi, NH2 Delhi to Calcutta. Today, India has 330 lakh kilometers of road networks, whereas in 1947 it was only 4 lakhs kilometers. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா நம்மளோட இந்தியாவில் ஓல்டஸ்டான ரோடு எதுனாக்கா கேஞ்சஸ், அதாவது இந்த கங்கா நதி ஓடுற அந்த நதி ஓரம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் அதுலேருந்து ஈஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பஷ்தூனுங்கிற ஒரு எம்பரர் இருந்தார். அதோட ஷேர்ஷா சூரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த எம்பரர் பார்த்தீங்கன்னா 16வது செஞ்சுரியில் அது கட்டினது. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க. இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று NH1 அமிர்த்சர் டு டெல்லி போகிறது, அதோட்டும் NH2 டெல்லி டு கல்கட்டா போகிறது. இதுதான் இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு. இதுதான் பழமையான ரோடு நம்ம நார்த் இந்தியாவில். அதே இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொத்தம் 330 லட்சம் கிலோமீட்டர்ஸ் ரோடு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு. இதே நம்ம சுதந்திரம் வாங்கும்போது 1947 பார்த்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் கிலோமீட்டர்ஸ் ரோடு தான் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே பற்றி சொல்றாங்க. ரயில்வே வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்டா அது பாயிண்ட்ஸ்க்கு போயிடலாம். இது வந்து சீப்பஸ்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சீப்பஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மோடு. இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்துல வந்து ஒரு கண்ட்ரியோட ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் அவங்க எஜுகேஷனுக்காக, பிஸ்னஸ்க்காக, வேலைக்காக, இல்ல டூருக்காக, இல்ல கோயில் குளத்துக்கு போறதுக்காக, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பார்க்கறதுக்காக டிராவல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதோட பீப்புள், எல்லா டைப் ஆஃப் பீப்புள், அதாவது பணக்காரங்க, ஏழை, மிடில் கிளாஸ், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கோச் வச்சிருக்காங்க ரயில்வேஸ். ஜென்ரல் கோச், ஸ்லீப்பர் கோச், ஏசி கோச், சேர் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது இன்னொரு மெயினான ஃபெசிலிட்டி என்னன்னாக்கா நைட் ஜேர்னி எல்லாம் பண்ணும்போது நம்ம அங்கே தூங்கிட்டுலாம் போகும்போது அங்கே வாஷ்ரூமும் இருக்குது, ஸ்லீப்பர்ஸும் இருக்குது இந்த கோச்சஸில். அதேட்டும் இது கண்ட்ரியில் இருக்க நிறைய கூட்ஸ், அதாவது நிலக்கரி, சிமெண்ட்டு, அரிசி, இப்போ ஃபர்டிலைசரு, தென் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ஆட்டோமொபைல்ஸு, அப்புறம் மைன் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர எல்லா மினரல்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு போகிறதுக்கு இந்த ரயில்வே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, குயிக்காக இருக்குது, சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வேங்கிறது நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்கனாமிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு டியூ யூனோன்னு சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். Indian Railway started in 1853 from Bombay to Thane, covering distance of 34 kilometers. At present, Indian Railway network is the largest in Asia and fourth largest in the world with a length more than 64,000 kilometers. It is the largest government undertaking employing 1.6 million people to separate the budget in the present of it. For it, it has been divided into 16 zones for better administrators and management of the work. ஸோ 1853 பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வே 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ட்ரெயின் விட்டாங்க. அது வந்து பாம்பேலேருந்து தானே வரைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏசியாலேயே ஃபோர்த் லார்ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க் வச்சிருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா ஏசியாவில் நம்ம தான் லார்ஜஸ்ட், அதே வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லார்ஜஸ்ட். கிட்டத்தட்ட 64,000 கிலோமீட்டர்ஸ் லென்த்துக்கு நம்ம வந்து இந்த ரயில்வே நெட்வொர்க் வச்சுருக்கோம். அதோட நம்ம கவர்மெண்ட்
வேலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட்லேயே இந்த ரயில்வேஸ் தான் அதிகமாக பேர் வேலை செய்கிறாங்க. 1.6 பில்லியன் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்குன்னு தனியாகவே செப்பரேட்டாக பட்ஜெட் போடுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க் இது. அதோட இது வந்து 16 ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட், நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த இந்தியன் ரயில்வேஸ் வந்து 16 மேனேஜ்மெண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டராக பிரிச்சிருக்காங்க. ஜோன்ஸா, தட் இஸ் சதர்ன் ரயில்வேஸ், நார்தர்ன் ரயில்வேஸ், ஈஸ்டர்ன் ரயில்வேஸ், வெஸ்டர்ன் ரயில்வேஸ் எல்லாம் நீங்கள் கேள்வி பண்ணலாம். அந்த மாதிரி ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வேஸ் எப்படி நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டு டெவலப் பண்ணுறதுக்கு எக்கனாமிக்கு ஒரு முக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில பாயிண்ட் சொல்கிறாங்க. என்னன்னாக்கா இந்த ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மவுண்டன் ஏரியா, அதே மாதிரி ஃப்ளாட் லேண்டு, இந்த கேன்ஜெட்டிக் பிளெயின்ஸ், இந்த டெசர்ட் ஹில்ஸ், மார்சி ரீஜன், ஃப்ளட் ஏரியாஸ், டென்ஸ் ஏரியாஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டெவலப் ஆகாத ஏரியாவுக்கு இந்த ரயில்வே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் பார்க்கலாம். ட்ரெயின் ஊட்டிலலாம் ட்ரெயின்லாம் போகுது வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளும் ஆச்சு, ரொம்ப செலவும் ஆச்சு. ஏன்னா அந்த ஒரு கரடு முரடான ஒரு இடத்துலேருந்து அது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. தென் உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் அண்ட் ஹரியானா பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது. ஏன் கனெக்ட் பண்ணுறதுனாக்கா இது எல்லாமே ஈஸியாக பிளெயின்ஸில் இருக்குது. பிளெயின்ஸ்னாக்கா லேண்டில் இருக்குது. அதே இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபுட்பால் இதெல்லாமே ஃபுட்பால் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் எல்லாமே நிறைய வயல்கள் இருக்குது, நெல் தயாரிக்கிறாங்க, கோதுமை தயாரிக்கிறாங்க. அதனால இது வந்து ஃபுட்பால் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஹரியானா எல்லாமே ரயில்வே மூலமாக கனெக்ட் பண்ணுறதுனால அங்கே விளையிற எல்லா விஷயமும் ஈஸியாக மற்ற இடத்துக்கு, மற்ற நாட்டுக்கு அது கொண்டு போக முடியுது. மற்ற நாட்டில் நம்ம கண்ட்ரியில் இருக்க மற்ற ஊர்களுக்கு கொண்டு போக முடியுது. தென் இந்த மைனிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரயில்வேஸ் மூலமாக ஈஸியாக அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அதே இடம் இந்த இது வந்து காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரொம்ப கம்மி பண்ணுது இந்த ரயில்வேஸ் அந்த மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதே இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்க பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ரயில்வேஸ் கனெக்ட் ஆகுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் கிராம ஏரியாவிலேருந்து இல்லை சிட்டி ஏரியாவிலேருந்து நிறைய மக்கள் ஜாப், வேலைக்காக, பிஸ்னஸ்க்காக, படிப்புக்காக, ட்ரேடுக்காக, பேங்கிங்காக எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமாக போயிட்டு வர்றதுக்கு இந்த ரயில்வே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரயில்வே எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ப்ரொவைடட் பை ரயில்வேஸ். இந்த ரயில்வேனால டெக்னிக்கல் அட்வான்சஸ் எல்லாம் என்ன அப்படின்னாக்கா, நாம் இன்றைக்கி டைரெக்டாகவே பார்த்திங்கனாக்கா நம்மளால் ரயில் லிங்க் இதெல்லாம் இருக்குது. நார்த்து சவுத்து கண்ட்ரி, அதாவது ஜம்முலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்தம் 3751 கிலோமீட்டர். இது வந்து 71 ஹவர்ஸ்லேயும் நம்மளால் போயிட்டு முடியும். அதே இடம் நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி, தேர்ட் கிளாஸ் ஏசி, ஏசி ஷேர் கார், செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர், ஜென்ரல் கிளாஸ், இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு ட்ரெயினில் அவைலபிளாக இருக்குது. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் பீப்புள், ஏழை, பணக்காரன், மிடில் கிளாஸ் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. நம்ம டீசலும் எலக்ட்ரிக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம், ப்ராட் கேஜ் யூஸ் பண்ணுறோம் இந்த இதுக்காக, ட்ராவலிங்காக. அதே ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பேசஞ்சர்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் மூலமாக டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கிறாங்க இன்டர்நெட்லேயே, வீட்லேயே உட்காந்துட்டு. அதாவது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெலிவரி கூட்ஸ் வந்து கன்சூமர் ஃபேக்ட்ரியிலேருந்து ஸ்பெஷல் ரயில் மூலமாக அந்த ட்ரக்ஸ் எல்லாமே ட்ரக்ஸுங்களுக்கு ஸ்பெஷல் ரயில் மூலமாக வரும். இது ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நிறைய படத்தில் கூட காட்டியிருப்பாங்க. ரைட். ஸோ இதுதான் இந்த லெசனில் இருக்கிறது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன், ரயில்வே ரிசர்வேஷன் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே ரிசர்வேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ரிசர்வேஷனும் கேன்சலும். ஸோ இந்த ஃபார்ம் வச்சு நீங்கள் ரயில்வே டிக்கெட்டை புக்கும் பண்ணிக்கலாம், கேன்சலும் பண்ணிக்கலாம். இது அங்கே ஸ்டேஷனில் போனீங்கன்னாக்கா இந்த ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிக்கெட்டை அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் உங்களோட பேர், டீட்டெயில்ஸு, அப்புறம் அட்ரஸ்ஸு
எல்லாமே வெஜ் சாப்பிட்றீங்களா, நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, லோவர் பர்த் வேணுமா, அப்பர் பர்த் வேணுமா, என்ன சாய்ஸ், ஏதாவது கன்செஷன் இருக்கா, சீனியர் சிட்டிசனா, ஃபிசிக்கலி சேலஞ்சா, அந்த மாதிரி. அதோட நேம்ஸ்லாம் பிளாக் லெட்டர்ஸ் தான் எழுதணும், அட்ரஸ்லாம் பிளாக் லெட்டர்ஸ் தான் எழுதணும். எத்தனை குழந்தைங்க 5 இயர்ஸ் கீழே இருக்காங்க, அதெல்லாமே டீட்டெயில்ஸ் எழுதணும். அப்புறம் எங்கேருந்து போகிறோம், எந்த டேட்டில் போகிறோம், என்னைக்கு ரிட்டர்ன் ஜேர்னினாக்கா அது எப்போ, எந்த ஊர்லேருந்து, எல்லா டீட்டெயில்ஸும், எந்த கிளாஸில் வேணும், எந்த ட்ரெயின் நம்பரு, எந்த ஸ்டேஷனில் போகிறீங்க, எந்த ஸ்டேஷனில் நீங்கள் ஏற போகிறீங்க, ஸோ எத்தனை பர்த் வேணும், எத்தனை சீட் வேணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபார்மில் டீட்டெயிலாக நம்ம எழுதணும். எழுதி கொடுத்தோம்னாக்கா அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க நமக்கு அலாட் பண்ணுவாங்க.